Praise the Lord. இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களை அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். Hallelujah. God is good. ஆண்டவர் நல்லவர், அவர் கிருபை நிறைந்தவர், அவர் போதுமானவராய் இருக்கிறாரு. அவர்தான் உங்களை எல்லாரும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். அவர் நல்லவர். எப்படி இருக்கீங்க? கர்த்தர் போதுமானவராய் இருக்காரா? வாழ்க்கையில பிரச்சனைகள் வருங்க. ஏன்னா வாழ்க்கை பிரச்சனை இல்லாதது வாழ்க்கையாக இருக்க முடியாது. அதுக்கு தான் நமக்கு ஆண்டவர் தேவை. அவர் நமக்கு பலனாய் மாறுவார். Hallelujah. Today is 9th June 2026, Tuesday, செவ்வாய்க்கிழமை. இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். அது கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். Galatians chapter 4 verse 7. உள்ளம் சோர்வாக இருக்கும், ஆனால் ஆவியானவர் நம் மத்தியிலே நம்மோடு இருக்கும்போது நிச்சயமாக அந்த சோர்வை எடுத்து போட அவர் நல்லவராக இருக்கிறார். பட் ஸ்டார்ட் டு லிசன் த வேர்ட் ஆஃப் காட் அண்ட் வென் யூ கமிட் டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர், உன்னை அப்படியே வெறுமையாய் கர்த்தர் விடவே மாட்டார். வசனத்தை பார்ப்போங்களா? அல்லேலூயா. Titus, a beloved brother, faithful minister and fellow servant in the Lord, will tell you all the news about me. பிரியமான சகோதரனும் உண்மையுள்ள ஊழியக்காரனும் கர்த்தருக்குள் எனக்கு உடன் வேலையாளுமாயிருக்கிற தீகிக்கு என்பவன் என் செய்திகளை எல்லாம் உங்களுக்கு அறிவிப்பான். யாரை அறிமுகப்படுத்துகிறாரு பவுல்? தன்னோடு ஊழியம் செய்கிற ஒரு சகோதரனை. தன்னோடு ஊழியம் செய்கிறவனை பற்றி எப்படி சொல்றாருன்னா, உண்மையுள்ள ஊழியக்காரன், கர்த்தருக்குள் என்னோடு ஊழியம் செய்கிறவர். அல்லேலூயா. அவர் நான் சொல்ல வேண்டிய செய்தியெல்லாம் அவர் சொல்லுவாரு. அது மட்டும் இல்ல, இங்க நடக்கிற ஊழியங்களை பத்தி சொல்லுவாரு. ஆமா தானே? அப்படிதான் சொல்ல வர்றாரு. என் செய்திகளை எல்லாம் உங்களுக்கு அறிவிப்பான். அல்லேலூயா. Faithful minister and fellow servant in the Lord will tell you all the news about me. நடக்கிற ஊழியம், நான் என்ன செய்கிறேன், இவையெல்லாம் உங்களுக்கு சொல்லுவார். அருமையானவர்களே, யாரா இருந்தாலும் ஒரு மனிதன் மேல நமக்கு ஒரு குறை இருக்கும். ஏதாவது ஒரு சின்ன விஷயமாவது நமக்கு பிடிக்காம இருக்கும். வாய்ப்பு கிடைக்கும் போது அதை சொல்லிடுவோம். நல்லவர் தான், ஆனா அவர் பரவாயில்ல, ஆனா போட்டு இந்த உள்ளத்தில் மறைந்திருக்கிறதை எடுத்து சொல்லிவிடுவோம். ஆமா தானே? அது மனிதனுடைய இயல்பு. அதை கர்த்தர் மாற்ற முடியும். இப்போ இங்க பவுல் சொல்றாரு, ஒரு தன்னோடு இருந்த ஒரு உதவி ஊழியக்காரனே அனுப்பி வைக்கிறாரு. அவன் மேல அவர் வச்சிருக்க நம்பிக்கை பார்த்தீங்களா? உண்மையுள்ளவர், கிறிஸ்துவுக்குள்ள என்னோட ஊழியம் செய்யறாரு, அதனால என்னுடைய காரியத்தை பத்திலாம் சொல்லுவாரு. இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைத்தால் நீங்க எப்படிங்க பேசுவீங்க? சொல்லி பாருங்க, யோசிச்சு பாருங்க. இப்படி உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது, உன் ஊழியக்காரரை குறித்து சொல்ல வேண்டும், என்ன சொல்லுவீங்க? எப்படி சொல்லுவீங்க? அதாவது உயர்த்தி பேசுவது என்னது, ரொம்ப புகழ்வது அப்படி அல்ல. உண்மையை பேசுவது தப்பு இல்லை. இப்ப பவுல் சொல்றாரு, என்னை பத்தி என்னுடைய காரியங்கள்லாம் பத்தி பேசுவாருன்னு சொல்றாருல்ல. அப்ப என்ன அவர் செய்யற ஊழியங்கள் என்னது, அது எல்லாத்தையும் கெட்டதையும் சொல்லலாம். ஆனால் அவர் ஒரு நம்பிக்கை இருக்கு. தன் பலகீனத்தை சொல்ல மாட்டான், பலத்தை மட்டும் தான் சொல்லுவாரு. நம்ம பலத்தை சொல்ல மாட்டோம், பலகீனத்தை தான் சொல்லுவோம். Always we try to say not the good things, bad things, not the strength. We always say the weak point. இதை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஒரு மனிதனிடத்தில் நல்லதை பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். நல்லதை பற்றி யோசிக்க வேண்டும். அந்த மனிதன்கிட்ட இருக்கிற நல்லதை கற்றுக்கொண்டு அந்த நல்லதை சொல்ல வேண்டும். We must learn good things from people and the good things we must share to others. That's very important, dear brothers. அதுவும் கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்கீங்களே, யாரையும் தப்பா பேசிடாதீங்க. ஏன்னா உங்கள் சூழல் உங்களுக்கு தெரியாது. ஆகவே நாம் எப்படிப்பட்ட சூழலில் இப்படி செஞ்சாங்க பேசினாங்கன்னு நமக்கு தெரியாதனால, டோன்ட் ட்ரை டு கண்டெம் பீப்புள்.
முடிந்த வரைக்கும் நல்லதை பேசுங்க, நன்மையானதை பேசுங்க. பவுல் எவ்வளவு ஒரு நம்பிக்கையோடு சொல்ற, என்னை குறித்து என்னுடைய செய்திகளெல்லாம் சொல்லுவாரு. அல்லேலூயா. உங்கள் மேலும் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, நீங்களும் அந்த மாதிரி தான் பேசுவீங்க. அப்படி நன்மையை பேசுங்க, பிறரை பற்றி நல்லது சொல்லுங்க. குறிப்பாக உங்கள் ஊழியக்காரரை குறித்து, especially when you say something about your servant, tell the good thing, not the weak things, bad things. Tell the good things. Share about the ministry. அதே போல் தான் நம்ம ஒவ்வொருவரும் ஒருவரை தாங்கி பலப்படுத்தணும். கர்த்தர் நிச்சயம் பலன் உள்ளவனுக்கும் பலன் இல்லாதவனுக்கும் பலன் கொடுக்கிறவர் அவர். அல்லேலூயா. ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைகளுக்காய் நன்றி. ஒருவரை தாங்கி நல்லதை பேசுறது உதவி செய்யுங்க. பலம் உள்ளவனாக நாங்கள் எல்லாரும் வாழ எங்களை பலப்படுத்துங்க. இன்னைக்கு ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகள் மீது உங்களுடைய வல்லமை கடந்து செல்லட்டும். இயேசுவை நாமத்தில் பிதாவே, ஆமேன். நமது ஆண்டவராகிய இயேசுவுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறந்துடாதே. ஆமேன். டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர், சகோதரனே, அப்படி நீங்கள் யாரை பற்றியாவது தப்பாக பேசியிருந்தா ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுடுங்க. உங்கள் மேலே நம்பிக்கை வச்சிருக்கிறாரு. சுருக்கமாக பேச நினைச்சேன், இன்னைக்கு டைம் பார்க்குறேன் 5 நிமிஷம் தாண்டிடுச்சு. Take care and God bless.